எங்களோட ஆடிப்பத்தி நெட்டு எப்படி போச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகிறதான் பிளானு. ஸோ குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு பக்கத்துலேயே வந்து மேட்டுமுனியப்பன் கோவில் இருக்குது, அங்கே வந்து நோம்பி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிருந்தோம். சண்டேவே நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்டோம், அதனால் மண்டே எதுவும் நான்வெஜ்லாம் செய்யலை. ஆடி நோம்பினாலே கருப்புசாமி முனியப்பசாமி கோவில் எல்லாம் சேவலறுத்து பொங்கல் வைக்கிறது எங்கள் ஊர் சைடு வந்து ரொம்ப வழக்கமான விஷயம். ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் பொங்கல் வச்சு சேவல்லாம் அறுத்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் ஊர் சைடும் இந்த பழக்கம் இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே தீபாவளி பொங்கல் ஆடி நோம்பின்னு எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபேமிலியாக எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அண்ணா அக்கா எல்லாரும் சேர்ந்து நைட் 2 மணி வரைக்கும் உட்காந்து தாயக்கரை விளையாடுறது, உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறது, எங்கேயாவது வெளியே போகிறது அப்படின்னு செம்ம ஜாலியாக சூப்பராக போயிட்டுருக்கோம். இந்த கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது ஒரு காலம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த மெமரிஸ் எல்லாம் திரும்ப கிடைக்காது. ரொம்ப ஸ்வீட்ஃபுல்லான மெமரிஸ். வளகாப்புக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. பட் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு சாரி வந்து அயன் பண்ண கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்காக திருச்செங்கோடு வரைக்கும் போயிருந்தோம். வளகாப்புக்கு மெஹந்தி போடுறதுக்காக ஸ்டென்சில்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே கொரியர் வந்துருச்சு. அயாக் மெஹந்தி ஸ்டிக்கர்ஸ்லேருந்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொரியர் ஆஃபீஸ் போய் வாங்கிட்டு அயன் பண்ணுற கடையில் ஒரு 1/2 hour கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி இந்தியன் பைக்ஸ் போய் எதாவது காஃபி குடிப்போன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாரியும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.